இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இது எந்த நூற்றாண்டோ அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு விட்டுடுவோம். 7ஆம் நூற்றாண்டும்பாங்க. மூவருக்கும் முந்தி வந்தவர் மாணிக்கவாசகர்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, இப்ப தெளிவா தான் இருக்கு. இவர்களுக்கு பிறகு வந்தவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டுடுங்க. எப்ப வேணாலும் வரட்டும். இருக்கட்டும். ம். கடல் நீர் தான் மேலே சென்று மழையாக பொழிகிறது என்பது இதுல கண்டிப்பா. தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். இதை ஐரோப்பிய அறிஞர்கள் நமக்கு சொல்ல பல நூற்றாண்டுகள் ஆயின என்பதையும் நம்ம இங்கே வாஸ்தவம். கவனத்தில் கொள்ள வேண்டும். ம். ஆண்டாலும் அப்படியே பாடியிருக்கிறாள் என்பதையும் நீங்க இப்ப சொன்னீங்க. ம். அது ஒரு அருமையான கருத்து. இல்ல, ஒரு சொல் கற்றுக்கொள்வோம். இட்டிடை, ஆ. சிற்றிடை. சிற்றிடை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆமா. இட்டிடை அப்படின்னு ஒரு சொல்ல நமக்கு அறிமுகம் செய்கிறார். மின்னல் அவளிடை, இடி சிலம்போசை. எப்பா, ஒருத்தியுடைய சிலம்போசை இடினா எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க. ம், ம், ம். ரவீந்திரநாத் தாகூர் ஒன்று சொல்லுவார். இடியை படைக்கலமாக்கினால் அதை வீச இறைவனின் கை தேவைப்படும். ம், ம். அது மாதிரி இடி சிலம்போசை, இடிதான் சிலம்போசை என்றால் அந்த சிலம்பை அணிவதற்கு ஒரு பராசக்தி தேவைப்படுகிறார். அருமை. வேற யாரும் அதை அணிய முடியாது